நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின், ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே இல்லை. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து ஆர்கானிக் கோன். ஆர்கானிக் கோன் வந்து எந்த கெமிக்கலோ எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் பண்ணவே இல்லை. இந்த கோன் வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ போடுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சா போதும். மீதி இருந்தாலும் நம்ம வந்து இந்த டிப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஆர்கானிக் கோன் வந்து மேக்ஸிமம் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வந்து கையில் போட்டிருந்தா நல்லா ஸ்டெயின் வரும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா வாட்டர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணவே கூடாது ட்ரை ஆனதுக்கப்புறம். இப்போ நமக்கு வந்து டிசைன் போட்டிருக்கோம் ஹேண்டில், அந்த டிசைன் வந்து ட்ரை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுகர் லெமனை வந்து மிக்ஸ் பண்ணி அதை மேலே வந்து அப்ளை பண்ணுவோம். இல்லைன்னா அதை ஒரு ஸ்ப்ரே ஃபார்மேட்டில் மாற்றி அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். அதை வந்து சீல் அண்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். அதுவும் ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்டில் ஒன்று தான். இப்போ நம்மக்கிட்ட சீல் அண்ட் ஸ்ப்ரே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிசைன்ஸ் மேலே நம்ம வந்து அந்த லெமன் அண்ட் சுகர் இருக்குல்ல, அதை வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு மேலே வந்து இது பண்ணி கொடுத்தாலே போதும். அது வந்து உதிர்ந்து விழாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா நம்மளோட டிசைன் வந்து நல்லா காஞ்சி நல்லா ட்ரை ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அதை ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு வந்து வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. ஆர்கானிக் கோனை பொறுத்த வரைக்கும் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான ஸ்டெயின் கிடைக்கும். பார்த்தோன்னே ஐயோ ஸ்டெயின் வரலன்னு இது பண்ணக்கூடாது. டைம் ஆக ஆக ஸ்டெயின் கண்டிப்பாக வரும். மெயினாக வந்து இந்த இடத்துக்கும் ஸ்டெயினில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எப்படி நம்ம பாடியோட ஹீட்டை பொறுத்து தான் நம்ம கையில் வந்து போடுற மெஹந்தியோட ஸ்டெயின் இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தா தெரியும், உள்ளங்கையில் வந்து நல்ல டார்க்காக இருக்கும். அது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பாடியோட ஹீட் அதை பொறுத்து தான் இங்கே உள்ள கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரை ஆனதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து டிசைன் வச்சுக்கோங்க, இது ட்ரை ஆகிருக்கு, எனக்கு ரிமூவ் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா இது வந்து ஆஃப்டர் கேர் ஆயில். இப்போ வந்து உங்ககிட்ட ஆஃப்டர் கேர் ஆயில் இல்லை, ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் கோகனட் ஆயில், அந்த நார்மல் கோகனட் ஆயிலை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம போட்டிருக்க டிசைன், அதாவது நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அந்த டிசைன் மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். ஃபுல்லாகவே டிசைன் மேலே இதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஓல்டு க்ளோத் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணாலே போதும். பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த மேலே ட்ரையாக இருக்கிற அந்த மெஹந்தி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் கேர் பாம், இது வந்து ஆஃப்டர் கேர் பாம், இதில் வந்து கொஞ்சம் இப்படியே எடுத்து நம்ம போட்டிருக்க டிசைன் அந்த டிசைன் மேலே இப்படியே ஜென்டலாக மசாஜ் பண்ணி கொடுக்கணும். இது வந்து 2 hours ஒன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்க டிசைன் மேலே இப்படியே பண்ணாலே போதும். இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம மெஹந்தி வந்து அந்த ஸ்டெயினை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வைக்கிறதுக்கும் வேண்டி தான் நம்ம வந்து இந்த பாம் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இது வந்து ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட் தான். நீங்கள் வந்து இந்த மெஹந்தியை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 3 hours மேக்ஸிமம் சோப்போ தண்ணியோ படாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். எவ்ரி 2 hours ஒவ்வொரு 2 hours கொஞ்சம் நம்ம வந்து ஒன் டே இந்த ஆஃப்டர் கேர் பாம் வந்து எடுத்து வந்து அந்த டிசைன் மேலே